வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. டிஎன் டெட்டுக்கு எப்போ மேம் கிளாஸ் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிளாஸ் வந்து 15த்தே வந்து ரெடி பண்ணியாச்சு. பட் என்ன டெஸ்ட் சீரிஸ் போடுற மாரி. ஸோ வந்து கம்மிங் மண்டே வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா கூட 15th அந்த கொஷின்ஸ் எடுக்கிற கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ சைல்டு பெடகாலஜி சேர்த்து போடுங்க மேம். ஃபர்ஸ்ட் பேப்பரும் செகண்ட் பேப்பரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சைல்டு பெடகாலஜி அண்ட் சோசியல் சயின்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் போட போகிறோம். சோசியல் வரலாறு அப்படின்னும் போது என்னன்னா வரலாறு வரும், புவியியல் வரும், எக்கனாமிக் பொருளாதாரம் வரும் மற்றும் குடிமியல் இது 4த்தையும் சேர்த்து வரும். 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம படிக்கிறது 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இது படிச்சுக்கிறது அது. ஸோ இதுபடி தான் வந்து உங்களுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் கவர் பண்ணுவோம். ஃபஸ்ட் டெஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் ஹிஸ்ட்ரி. செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு ஹியூமன் எவால்யூஷன். தேர்ட் டெஸ்ட்டோட டாபிக் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷனில் வந்துட்டு ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வரைக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்துருக்க பிடிஎஃப் தான் வந்து இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே தமிழில் தான் கண்டக்ட் பண்ணுவோம். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எப்படி மேம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பேப்பர் 1 and 2 ரெண்டுமே சைல்டு பெடகாலஜி கவர் பண்ணுறோம். ஸோ சோஷியல் சயின்ஸ் கவர் பண்ணுறோம். ஸோ நடத்துகிற பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ டீச்சிங் இருக்கும், பிடிஎஃப் இருக்கும், கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும், ஆன்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சோஷியல் சயின்ஸ்க்கு வந்து 500 ருபீஸ் வரும். நம்ம அகாடமிக் ஸ்டூடெண்ட்டுக்கு சேர்த்து வந்துட்டு சைல்டு பெடகாலஜி 1 and 2க்கு சேர்த்து வந்துட்டு 250 to 300 வரும். ஓகேங்களா? அதை மட்டும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறோம். ஸோ சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 650 to 750 வரும். ஓகேங்களா? இல்லைனா நாங்கள் பிரிக்கும் போது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹிஸ்ட்ரிக்கு வந்து 400ம் ப்ளஸ் வந்துட்டு நம்ம சைல்டு அண்ட் பெடகாலஜிக்கு வந்து 300 பிரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் டாபிக் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் பார்ப்போம். ஃபோர்த் டே டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்கியட் அட் லோத்தலேருந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனுடைய ஜென்ரல் வரைக்கும். 5வது நாள் டெஸ்ட் வந்து யூனிட் 4, அதாவது யூனிட் 4ல் 5வது நாள் டெஸ்ட் வந்து பூம்புகாரும் அதோடைய போட்டு மதுரை காஞ்சி இதை பற்றி பார்ப்போம். 6வது நாள் டெஸ்ட்டில் வந்துட்டு வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகத்தலிக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா. அதே போல் 5 டாபிக் 5 வந்து 2ஆக பிரிச்சிருக்கோம். ஓகே, 6, 7 பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், 6, 7 வந்து டாபிக் திருப்பி வந்துட்டு 6வது டாபிக் 8, 9 பிரிச்சிருப்போம். இன்டலெக்சுவல் அவேக்னிங்கில் வந்துட்டு ஜெயின் கோட் வரைக்கும் இருக்கும். டீச்சிங் ஆஃப் புத்தாஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புத்திசம் சங்காஸ்லேருந்து ஜாட்டகா ஸ்டோரி வரைக்கும் இருக்கும். இதோட 6வது யூனிட் கம்ப்ளீட் ஆகுது. 7வது யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 6th சென்ச்சுரியிலேருந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எம்பையர் வரைக்கும் கவர் ஆகும். ஓகேங்களா? அதே 7வது யூனிட்டில் 12வது நாள் டெஸ்ட்டுக்கானது சந்திரகுப்தா மௌரியர்கள் வந்துட்டு மௌரியன் எம்பையரோடைய வேர்ல்டு எந்த அளவுக்கு கவர் ஆகிருக்கும் அப்படின்ற வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், 7வது டாபிக் அப்படின்னு சொல்லும் போது சொசைட்டி, கல்ச்சுரல், ஏன்ஷியன்ட் தமிழகம், அதாவது சங்கம் ஏஜ் பற்றி படிப்பீங்க. அதே 7வது யூனிட்டில் பேலன்ஸ் பாருங்கள், கோட்ல வந்துட்டு ட்ரெஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் வரைக்கும் படிப்பீங்க. பேலன்ஸ் ஆர்ட் ஆக்குபேஷன் வந்து கலாபராஸ் வரைக்கும் படிப்பீங்க. 8வது யூனிட் என்ன, போஸ்ட் மௌரியன். அதில் முதல் பாகம் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து கான்வார் ரூலர்ஸ் வரைக்கும் படிப்பீங்க. அதாவது கன்வர் ரூலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சாத்தவாகனாலேருந்து அவங்க குஷானர்களுடைய கனிஷ்கர்களுடைய கான்குவஸ்ட் என்ன, அவங்களுடைய பாலிசி என்ன, ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் என்ன அப்படின்னு படிப்பீங்க. 9வது யூனிட் பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ், அதாவது குப்தர்களும் வர்தனர்களும். ஹர்ஷவர்தனா இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றியும் குப்தர்கள் பற்றி படிப்பீங்க. அதனுடைய சோர்ஸஸ் எங்கேருந்து கிடச்சிச்சு, ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் என்ன, இலக்கிய சோர்ஸஸ் என்ன, அவங்களுடைய ஃபவுண்டேஷன்ஸ் யார், அதில் ஃபாஹியான் வந்து சந்திரகுப்தா அவர்களுடைய கோர்ட்டுக்கு வருவார், அது வரைக்கும் படிப்போம். ஓகேங்களா? அதுக்கடுத்து அதே டாப்பிக்கு டெஸ்ட் 9, அதாவது 9வது டாப்பிக்கே திருப்பி நம்ம பிரிச்சிருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டி அண்ட் எக்கனாமிக்லேருந்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வரைக்கும் பிரிச்சிருக்கும். அதிலே குப்தாவும் மற்றும் உங்களுக்கு ஹர்ஷவர்தனாவுடைய டைனசிட்டி வருவாங்க. Be strong because things will get better. It may be stormy how, but it never rains forever. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, டெட்டுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு ஜாயின் பண்ண எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8940787647 இந்த நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ண. ஓகேங்களா? நம்ம வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2ஆக ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஒன்று ஹிஸ்ட்ரிக்கும் அதுக்கப்புறம் சைல்டு பெடகாலஜிக்கு தனித்தனியாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னொன்று காம்போ சீரிஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னொன்று யூனிட் வைஸ் சீரிஸ் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆஃபர்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 10வது யூனிட் 6ஆம் வகுப்பில் நல்லா நோட் பண்ணிக்கவும், இது வெறும் 6ஆம் வகுப்புடைய சிலபஸ் தான். ஒவ்வொன்றும் நாங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது மொத்தமாக 6ஆம் வகுப்பில் 10 யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் 7ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணி சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் அதுபடி படிப்பீங்க. இது வெறும் 6ஆம் வகுப்புக்கான வரலாறு பாடம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சவுத் இந்தியன் கிங்டம் பார்த்தீங்கன்னா வந்து பல்லவர்களுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் படிப்பீங்க. அதே 10ஆம் யூனிட்டில் வந்து சாளுக்கிய சோர்ஸில் வந்துட்டு
யாருன்னா எலஃபண்ட் ஆஃப் தாய்லாந்து பட்டர்கள் அது வரைக்கும் படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜியாகிரஃபியில் இது சும்மா 2 யூனிட் மட்டும் உங்களுக்கு வந்து சாம்பிள் கொடுத்துருக்கோம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் வந்து சோலார் சிஸ்டம், பிளானட்டு, அதுக்கப்புறம் சிறிய கோள்கள் என்ன, குறுகோள்கள் என்ன, அதை பற்றி படிப்பீங்க. அட்மாஸ்பியர், பயோஸ்பியர்ன்ற மாதிரி. 2வது யூனிட் பொறுத்த வரைக்கும் லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ் பற்றி படிப்பீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 6ஆம் வகுப்பில் 1 மற்றும் 2வது யூனிட் சேர்த்து ஆஃப் யூனிட் டெஸ்ட் நடக்கும். மீண்டும் 3வது 4வது ஆஃப் யூனிட், 5 6வது ஆஃப் யூனிட் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே எஜுகேஷன் மெத்தடாலஜி சைல்டு பெடாலஜி உங்களுக்கு அப்புறம் போடுறோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டிஎன்டெட் நம்ம ஆல்ரெடி டிஆர்பி பிடிஎஃப் பார்த்துருப்பீங்க. அதே ஃபார்மேட்டில் தான் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும்னா 6ஆம் வகுப்புக்கான ஃபுல் டெஸ்ட் தனியாகவும், 7ஆம் வகுப்புக்கான ஃபுல் டெஸ்ட் தனியாகவும், 8ஆம் வகுப்புக்கு தனியாக நடக்கும். அதிலும் வரலாறு, ஜியாகிரஃபி அண்ட் தென் வந்துட்டு என்னது எக்கனாமிக், பொருளாதாரம் 4மே வரும். ஓகேங்களா? 4த்தையும் சேர்த்து தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் வரலாற்றை பொறுத்த வரைக்கும். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையும், 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையும் சொல்லியிருக்காங்க. நம்ம 10வதுமே சும்மா புக் பேக் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தலாம். நாங்கள் டீச்சிங் டெய்லிக்கும் போயிட்டே இருக்கோம். ஓகேங்களா? கம்மிங் மண்டேலேருந்து உங்களுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் கிட்ட ஒரு 45 to 50 டேஸ் இருக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. 8940787647. ஓகேங்களா? நன்றி ஆஸ்பிரண்ட்ஸ்.